ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. அந்த 1 வீக்கு இன்னும் எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக, அதாவது நீங்கள் ஸ்பீட் டிக்டேஷன் போட்டு எழுதாமல், ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட் டிக்டேஷன் போட்டு அதை கையோட டிரான்ஸ்கிரைப் பண்ணியும் எழுதி பார்த்துடணும். இப்படியே ஒரு 6 டேஸ் நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் கம்மியாகும். ப்ளஸ் எக்ஸாம் ஹாலில் என்னென்னா ஒரு 1 hour ஸ்பீடு டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 50 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடணும். 1.5 மணி நேரம்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரோக் போட்டிருக்கதும் அந்த டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கதும் கரெக்டாக அப்படின்னு வேர்டு பை வேர்டு நம்ம செக் பண்ணிட்டே வந்தாதான் கண்டிப்பாக நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் நமக்கு ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெய்லியுமே கண்டிப்பாக ஒரு ஸ்பீடை டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதியே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் போடுறோம் இல்லையா, கொஞ்சம் பெருசாக நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக எவ்வளோ நீங்கள் இப்போ ஸ்ட்ரோக் போட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட கொஞ்சம் சின்னதாகவே ஸ்ட்ரோக்ஸ் போட்டு பழகணும். எக்ஸாம் எழுதும் போது சின்னதாகவே நீங்கள் எழுதி இங்கேயே பழகிட்டீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஸ்ட்ரோக் ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் நிறைய கொண்டு போக வேண்டாம். ஒன்று எழுதிட்டு கையை வச்சு அவ்வளோ தூரம் இன்னொரு ஸ்ட்ரோக் போடுறதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்ட்ரோக்கு சின்னதாகவும் போட்டு பக்கத்துலேயே போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5-6 பேஜ் திருப்பி எழுத வேண்டாம். இந்த எக்ஸாம் ஹாலில் பேஜ் திருப்பி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 3-4 பேஜ்லேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ சின்னதாகவும் அந்த கேப் கம்மியாகவும் இருக்கிற மாதிரியே இப்போவே ஸ்ட்ரோக்ஸ் இந்த 1 வீக்கும் போட்டு எழுதி பார்த்துருங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படியும் எக்ஸாமில் ஒரு பேசேஜில் ஒரு 10 to 15 இல்லை மினிமம் ஒரு 10 ஒரு ஹார்ட்வேர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹால்லேயே தெரிஞ்சிடும். இது ப்ரொனவுன்சியேஷன் புரியல, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கு நமக்கு போட வராது, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி அந்த வேர்டு வரவும் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த ஸ்ட்ரோக்கை போட ட்ரை பண்ணிட்டு இருப்போம், இல்லை இங்கிலீஷில் எழுத டைப் இப்படி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் வர ஒரு 3-4 வேர்டை நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆயிரும், நம்ம போட மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஹார்ட் வேர்டு வந்துச்சுன்னா இங்கிலீஷில் லைட்டாக எழுத முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு முடியல அப்படின்னா அந்த கேப்பை விட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே கேப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் வேர்டுக்கு டக்குன்னு மூவ் பண்ணிடணும். நம்ம அந்த இடத்துல ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னா அது கடைசி வரை ஸ்டக் ஆயிரும். அந்த பின்னாடி வர வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம மறந்துடும், கொலாப்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்போ 7 மினிட்ஸுக்கு நீங்கள் ஸ்பீட் டிக்டேஷன் நல்லாவே எழுதிடுவேன் அப்படின்னா 6:50 மினிட்ஸ் 6:45 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் வாசிக்கிறது கொஞ்சம் மெதுவாக வாசிக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம லெட்டர் எழுத வருவோம். லெட்டரில் ஜனவரி டு டிசம்பர் மந்த்துக்கான ஸ்ட்ரோக்ஸ்லாம் போட்டு பழகிருங்க. இல்லை முடியும் அப்படின்னா ஷார்ட்கட் கூட போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லெட்டர் எழுதும் போது டக்குன்னு அந்த ஃபுல் ஸ்ட்ரோக்காக போடாமல் அந்த மந்த்துக்குலாம் டக்குன்னு ஒரு ஷார்ட்கட்டை போட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் லெட்டர் வந்துட்டாலே நம்ம தனியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிடணும். ஏன்னா அந்த 2 மினிட்ஸில் நம்மளை நிறைய மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிட்டேன்னா அங்கே 5 மினிட்ஸில் வந்தால் கூட நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேயும் விட்டு லெட்டரில் அந்த 2 மினிட்ஸும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாயிடும். ஸோ லெட்டர் அப்படின்னாலே தனியாக ஃபோக்கஸ் பண்ணி வந்துருச்சு, இது ஈஸியாக எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடய நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் இந்த மாதிரி மந்த்துக்கான ஸ்ட்ரோக்ஸ்லாம் ஈஸியாக போட்டு வச்சுக்கணும். தென் முக்கியமாக சார் சொல்கிறாங்களா, டியர் சார் சொல்கிறாங்களா, இல்லை எதுவுமே சொல்லலையா அப்படிங்கறத நல்லா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண எழுதுறதுக்கு வரணும். கண்டிப்பா லெட்டர்ல ஏதோ ஒரு கான்செப்ட் பத்தி தான் பேசியிருப்பாங்க, அது என்னங்கிறது நீங்க எழுதும் போதே, ஏன்னா ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், நம்ம புக்ஸ்னா புக்ஸ் சொல்லுவாங்க, ஸ்டேஷனரினா ஸ்டேஷனரின்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல ஸ்டீல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை நீங்க ஒன்ஸ் இதை பத்தி தான் பேசுறாங்கன்னு அந்த ஸ்டீல் இல்ல ஏதோ சம்திங் ஒரு வேர்டை சொல்லிட்டாங்க, இல்ல வாஷிங் மிஷின் அப்படி எந்தாவது ஒரு ஹார்ட் வேர்டை வச்சுதான் அந்த ஃபுல்லா அந்த லெட்டரே கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்துருச்சுன்னா ஒரு டைம் அந்த இதுக்கு ஷார்ட்டா போட்டு வச்சுட்டு வாஷிங் மிஷின்னா டபிள்யூன்னு ஏதோ சம்திங் உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டு வச்சுட்டு திரும்ப அடுத்த வேர்டு வர நீங்க ஷார்ட்டாவே போட்டு வந்துருங்க. அதுக்கு ஃபுல் ஸ்டோப் போடாம இந்த கான்செப்ட் அப்படிங்கிறதுனால அதை மட்டுமே போட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரேசஸ் அந்த இதெல்லாமே எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் டிப்ஸ். இந்த 1 வீக்கும் மைண்ட் செட்ல எக்ஸாமுக்கு நம்ம எழுதுற மாதிரியே மைண்ட் செட் பண்ணி நம்ம எழுதிட்டே வரலாம். இதனால அந்த ஃபியர் உங்களுக்கு கம்மியாகும். எக்ஸாம் ஹால் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.